இடி என்ன பண்ணுதுன்னு தெரில. என்ன கேட்டால் இந்த விவகாரத்தில் இடி ஏதோ ஒரு விஷயத்தில் காலதாமதம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் நீங்கள் போயிட்டு நாளைக்கு முக்கியமான ஆதாரம் எடுத்திருக்கீங்க, நான் வீட்டிலே இல்லைங்க அவங்க பூந்து இவங்களே ஆதாரத்தை வச்சுட்டு எடுத்தேன்னு சொல்கிறாங்கலாம் கொண்டு போகலாம். ஓகே, எடுத்ததுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் அது பண்ண மாட்டாங்க. வேணா சீல் வைக்கலாம். ஏன்னா யாரும் வந்து பண்ணாங்க. இவர் வீட்டு ஜாபர் சாதி வீட்டை சீல் வச்சாங்க, அவங்க வீட்டை அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்துதானா இது வரைக்கும் தெரில. ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இது மாதிரி விஷயங்களுக்கு முதலமைச்சரே ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் தானே, ஏன் முத்துசாமி ரியாக்ட் ஊட்டி போயிருந்தார்ல, அதனால் லேட்டாக ரியாக்ட் பண்ணிடுவார். நாங்கள் யாரை பிடிக்கணும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, டிராஃபிக் போலீஸ் பிடிப்பார். ஹெல்மெட்டில் சார்னா சார் எங்கே வேலை செய்கிறா சார், ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியில் 15,000 சம்பளத்தில் வேலை செய்கிறேன், ஏன் ஹெல்மெட்டு போடல அது இல்லைன்னு ஒரு சொல்கிறோன்னு நிற்பார். யார்? மீடியா சார். அப்படியா? எங்கே சார்? இது பழைய தலைமுறை சார். ரைட்டு, போங்க 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 சார். என்ன சார் அவன் மேலே நடவடிக்கை பண்ணால் அது அவர் தீர்மானிப்பார். உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் தப்புன்றீங்களா? நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கான இதுவாக பண்ணீங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தப்பை தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கிற தப்பை பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுத்தால் பழி வாங்கன்னு சொன்னால் இடம் நியாயம். நீங்கள் ரஜினி முருகன் ஒரு படத்தில் பாயிண்ட் ஒருத்தர் வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி 2021 தூக்கி இப்படி வச்சுட்டு உக்காந்தவங்க தான் எப்போ எடுப்பாங்கன்னா கவர்னர் மேட்ரு தான் வந்துச்சுன்னா குயமுறைன்னு கற்றுவாங்க. மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டியாக டம்முக்குன்னு உட்காந்துக்குவாங்க. வேறு ஏதாவது இது வேங்க வயலா அப்படியே உட்காந்துக்குவாங்க. ஏன் முந்திக்கிட்டு போய் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்குறீங்க? எவ்வளோ பணம் செலவழிச்சு தடை மூட்டை கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கும் மேலே 7 ஐபிஎஸை போட்டு அவங்க தமிழ்நாட்டிலே சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாதுன்னா எவ்வளோ கேவலம் போட்டு ஒரு எஸ்ஐடி போடுறாங்க. இன்னொரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை எஸ்ஐடி போடுறாரு, நீதிமன்றம் போடுது. அப்போது இந்த மாதிரி விவகாரத்துலலாம் இவர்கள் பாயிண்ட் வரட்டுன்னு இருந்தாங்க. இன்னொரு விவகாரத்தில் மறுபடியும் அந்த இதெல்லாம் வெளியிட்டதுக்கு ஃபைனே போட்டார். அவருக்கே டிஎஸ்பிக்கு? அவருக்கு இல்லை, அரசு அரசாணை வெளியிடுறேன்னு அந்த அடையாளத்தெல்லாம் வெளியிட்டாங்க, அதுக்கு ஃபைன் போட்டார். இன்னொன்று வந்து அந்த எஸ்பி யாருன்னா ஏற்கனவே டிஎஸ்பியாக இருக்கும்போது டாஸ்மார்க் போராட்டத்தில் ஒரு போராடுற பெண்ணை ஓங்கி அறைவார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நீங்கள் பாதுகாத்தீங்க எல்லாம். இவங்க என்ன பண்ணாங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட மாட்டேன்னு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அமைஞ்சது. அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்தால் விட மாட்டாங்க. அறிக்கை வந்தப்போ பொட்டிகளை வச்சு போட்டுனீங்க. ஸோ இந்த விவகாரம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நெருக்கடியை கொடுத்துருக்கிறதா? கடுமையான நெருக்கடியை கொடுத்துருக்கிறது. இது இவங்களுக்கு என்ன லாபம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், முக்கியமான மீடியாக்கள் வந்து இந்த விஷயத்தை அலசுறது கிடையாது. நீங்களாம் ரொம்ப பாவம் எனக்கு உண்மையை கேட்டால். ஏன்னா ஒரு செய்திக்காக நீங்கள் அலையிறது, மெனக்கிறது, அதற்கான உழைப்பு, படிக்கிறது, கேட்குறது, இதெல்லாம் நான் ரொம்ப பேர்கிட்ட பார்க்குறேன். ஆனால் செய்தி சேனல்கள் எப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய பருப்பு சட்டியாக இருந்தாலும் அவர் வருவார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் தமிழகம் தழுவிய அளவில் அமலாக்கத்துறை அப்படிங்கிறது சோதனை நடத்திக்கிட்டு வராங்க. இன்றைக்கும் டாஸ்மாக் விவகாரத்துக்காக அது தொடர்பான இடங்கள்லாம் நடத்துகிறோம் அப்படிங்கிற பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் டாஸ்மாக்குக்கும் இவங்களுக்கும் இல்லாமல் தொடர்பு இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் பல முக்கியமாக இடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதனுடைய பிஹைண்ட் த ப்ராசஸ் என்ன, வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த இடி ரைட்ஸ்னு? டாஸ்மார்க் பிரச்சனை 2016 சமீபம் வரைக்கும் உள்ள பிரச்சனைகளில் உள்ள லஞ்ச வழக்கு விசாரணை அவங்க பதிவு செய்த எஃப்ஐஆர் அடிப்படை, டிவிஎஸ்சி பதிவு பண்ண எஃப்ஐஆர் அடிப்படையில் அதுதான் மூல வழக்குன்னு சொல்லுவாங்க, ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ். அந்த அடிப்படையில் டாஸ்மாக் ரைடு நடந்தது மார்ச்லையா? எஸ், நடந்தது. அதில் வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் டெண்டரில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு, டெண்டருடைய அந்த நடைமுறைகளை பின்பற்றாதது, சிங்கிள் பிட்டுக்கே கொடுத்தது, அந்த பிட்டு இதை ஃபாலோ பண்ணாதது, 50% சேல்ஸ் வந்து வெளியில் இருந்து போய் விட்டுறது, சட்டவிரோத பார் லைசன்ஸில் முறைகேடு, அதுக்கு பிறகு பாட்லிங்
டெய்லி பாட்டிலுக்கு எம்ஆர்பியிலேருந்து 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கூடுதலாக விலை வைத்து அதன் மூலியமாக பணம் ஜென்ரேட் ஆனது. இப்படி இவ்வளோ விஷயங்கள் மட்டுமா சேர்த்து பல குற்றச்சாட்டில் வச்சாங்க. அதில் ஒன்று தான் அந்த 1000 கோடின்றது. அதில் ஒன்று தான். இன்னும் பல வெர்ஷன் வந்து இப்போ டெய்லி 10 ரூபா பாட்டிலுக்கு வைக்கிறாங்கன்னா 1 கோடி பேர் குடிக்கிறாங்க. அப்போ டெய்லி 10 கோடி ரூபா, வருஷத்துக்கு மாதத்துக்கு 300 கோடி போகுது, எங்கேயோ போகுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு. இந்த கணக்குக்கு ஆதாரத்தை எடுத்து நிரூபிக்கிற வேண்டிய வேலை தான் ஈடியுடைய வேலை. ஓகே. அப்போ இது எடுத்த பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஏற்படுத்தின உடனே அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் நீதிமன்றத்தை போய் இது சட்டவிரோத ரெய்டு, இந்த ரெய்டுக்கு தடை விதிக்கணும், ஊழியர்களை 60 மணி நேரம் அடைச்சி வச்சு துன்புறுத்தி விசாரணை பண்ணுறாங்கலாம் கூட சொன்னாங்க. இந்த ரெய்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் திருப்பி கொடுக்கணும், இசிஐஆரை காட்டணும், இந்த ரெய்டு சட்டவிரோதம்னு அறிவிக்கணும், இனி ரெய்டு வந்தால் எங்கள்கிட்ட கேட்டு வரணும், இப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தான் ஜட்ஜிங்க வந்து முதல் அமர்வு ரமேஷ் அவர்களுடைய தலைமையிலான அந்த செந்தில் குமார் அந்த அமர்வு வந்து என்னங்க போட்டிருக்கீங்க, உங்களை கேட்டு ரைடு வரணுன்றீங்க, இது எப்படி சரியாக இருக்கும், அஃபிடவிட்டை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து அது வரைக்கும் அமலாக்கத்துறை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை மாதிரி விதிச்சாங்க, இடைக்கால தடை மாதிரி. அடுத்த கொஞ்ச நாள்லேயே அடுத்த அமர்வு நாங்கள் விலகிடுறோம் தான் இதில் இருந்துன்னு சொல்லிட்டு அடுத்த அமர்வு வந்து இவர்கள் யாரும் எதிர்பார்க்காத நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வுக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு. அது மாற்றப்பட்ட உடனே ஒருத்தர் சீனியர் வக்கீல் விஜயன் அவரு போயிட்டு இந்த வழக்கை வந்து அந்த அமர்வு விசாரிக்கக்கூடாதுன்னு தலைமை நீதிபதியிடம் போய் முறையிட்டார். தலைமை நீதிபதி அப்படிலாம் பண்ண முடியாது, ஒரு அமர்வு விசாரிக்கணும், அந்த அமர்வில் இருக்கிறவங்க தான் சொல்லணும், நாங்கள் இதுலேருந்து இப்போ ரமேஷ் ஜட்ஜி ரமேஷ் முடியாது, எங்களால் நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட போய் முறையிடுங்க அப்படின்னா அவர் அவங்கள்ட்ட போகல. அதற்கு பிறகு வழக்கு விசாரணை ஆரம்பமாச்சு. முதல் நாள் அடித்து நவுத்தி விட்டார். இந்த மாதிரி மிலாடு 60 மணி நேரம் நீங்கள் பண்ணலையா, நீங்கள் பண்ணும்போது தான் அது மாதிரி தான் பண்ணுவீங்க, இது நடைமுறையில் உள்ளதுன்னா இது என்ன பெருசாக கேட்குறீங்க அப்படின்னு. ஈடியுடைய வாதம் நாங்கள் முறைப்படி பண்ணோம், அந்த பிஎம்எல் ஆக்ட் 17 பிரகாரம் எங்களுக்குள்ள உரிமைகள் அடிப்படையில் நாங்கள் கேட்ஜெட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் கைப்பற்றணும். சில இதை வந்து நாங்கள் க்ளோனிங் எடுத்தோம், முறைப்படி அவங்கள்ட்ட நியாயமாக விசாரணை நடத்தணும், யாரையும் துன்புறுத்தவில்லை, அவர்களுக்கு உரிய நேரம் கொடுக்கப்பட்டது, வீட்டுக்கு போக சொன்னோம். சில பேர் இல்லை நாங்கள் இங்கே இருந்து ஒத்துழைக்கிறோன்னு இருந்தாங்க. வயதான ஒருத்தர் இதய நோயல்னால் அவர் போக சொன்னால் அவரும் இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். முறைப்படி நாங்கள் விசாரணை பண்ணோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு ஈடி சொல்லிச்சு. ரெண்டாவது இவங்க துன்புறுத்துனாங்க அது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்று. அதுக்கு பிறகு சம்மந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு எழுதிய கடிதத்தில் சில ஆவணங்களை தருவதற்கு டைம் கேட்டப்போ நாங்கள் வந்து டைம் 2 நாள் கொடுங்க 3 நாள் கொடுங்க டைம் கேட்டாங்க தவிர நீங்கள் துன்புறுத்துனீங்க மிரட்டி வாக்குமூலம் வாங்கினீங்க அப்படிலாம் எதுவும் சொல்லலை. இன்னொன்று ஊழியர்களுக்கு இதுனா ஊழியர்கள் தான் வரணும், நீங்கள் என்ன வர்றீங்க அப்படின்னு அதே நீதிமன்றமும் அதுதான் கேட்டுச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து அது யாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. விகாஸ் சௌத்ரின்னு ஒருத்தர், விக்ரம் சிங்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப திறமையாக வாதாடக்கூடிய, ஈடிக்கு எதிராக வாதாடக்கூடியவர்கள். அவங்கள தேடி பிடிச்சி கொண்டு வந்து வாதாட வச்சாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிச்சு பேசினார். அவர் எஸ்எம்எஸ்ஸை வந்துட்டார், நீங்கள் வேணால் அதை இதுவாக ரிட்டனாக கொடுங்க, மற்ற நம்ம இது பண்ணிக்கலாம், ஈடிலாம் பேச வேண்டியதுன்னா இல்லை முக்கியமானதுன்ட்டு அவர் கெஜ்ரிவால் வழக்கு அது இதுன்னு ஒரு 1400 பக்கம் வச்சுட்டு வாதாடிட்டு இருந்தார். முழு இதையும் அவரே எடுத்துக்கிட்டாரு, மறுநாளும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி தள்ளி வச்ச அன்றைக்கி வாதாடுறதுக்கு இன்னொரு அவர் விக்ரம் சிங்கு அந்த பேர் அவர் கூப்பிட்டு வந்தாங்க. அவரும் இதே மாதிரி தொனியில் தான் வாதாடினார். கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் விசாரிக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த வழக்கில். ஓகே, நாங்கள் வந்து மேல்முறையீடு போகிறோன்னா தாராளமாக போய்க்கிங்கட்டாங்க. அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இதை ப்ரொசீட் பண்ணலாம், இதில் எதுவும் இது பண்ண மாதிரி இல்லை, தடையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் சோதனை பண்ணலாம்னு பிஎம்எல் ஆக்டில் இதுன்னு. அதற்கு பிறகு இன்னைய வரைக்கும் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஈடி என்ன பண்ணுதுன்னு தெரில. என்ன கேட்டால் இந்த விவகாரத்தில் ஈடி ஏதோ ஒரு விஷயத்தில் காலதாமதம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஈடி லேட் பண்ணுறாங்க, உடனே இறங்கிருக்கணும்ல, எதுவும் பண்ணலை, எவ்வளோ நாள் பொறுத்து இறங்குறாங்க. இது அப்படியே தேர்தலுக்காக அப்படியே தள்ளுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இதில் என்ன பிரச்சனை, இன்றைக்கி முத்துசாமி அறிக்கை வந்திருக்கு. இப்போ நேற்று விசாகன்
நேற்று காலையிலேருந்து விசாகன் வீட்டில் ரைடு, அதில் எல்லாம் சில காமெடிலாம் பார்த்தோம். பேப்பர்லாம் கிழிச்சு ஒருத்தர் போனால் வீட்டிலே கொளுத்தி போட்டுடலாம், இல்லை கிழிச்சு துணுதுனா கிழிச்சு ஃப்ளஷ் பண்ணி விடலாம். அது ஏன் அங்கே கிழிச்சு போடுறாரு? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து ஏன் அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காரு? இந்த மாதிரி பல காமெடிகள்லாம் இருக்குது. அது என்னவோ, ஆனால் அதையும் இடி அதிகாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விசாகன் வீட்டில் காலைல ரைடு, நைட்டு அவர் அங்கே அலுவலகத்துக்கு கூட்டு போகிறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க. மறுபடியும் காலையில் இன்றைக்கி மறுபடியும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி தொடர் நடவடிக்கைகள் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த வட இந்திய மாநிலங்களில் இடியுடைய சில நடவடிக்கைகள், இந்த மாதிரி விவகாரங்களில் ஐஏஎஸ் அதிகாரிகளே கைது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதை நோக்கி நகர்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். நகரலாம், அல்லது விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு அனுப்பி வச்சிடலாம், எப்படி வேணாலும் நடக்கும். ஆனால் தொடர்ந்து 2 தடவை கூட்டு போகிறதுன்றது எனக்கு ஒன்றும் புரியும். இதில் முக்கியமான ஒரு புள்ளி ரத்தீஷ். அவர் நேற்று அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க, அவர் இல்லை. முக்கியமான புள்ளின்னா யார் அவர்? அவர் முக்கியமான புள்ளின்றாங்க. அவர் இந்த டாஸ்மார்க் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. சம்மந்தமே இல்லாதவராக இருக்கிறாரு. எதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் ஈடி தான் சொல்லணும். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எடுப்பாங்க, கேஜெட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து இப்போ அந்த பணம் எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பணம் ஃப்ளோ ஆனதில் யாரெல்லாம் லிங்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ ஜாபர் சாதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அமீர் எப்படி வராரு? அவர் நம்ம போதை மருந்தா வித்தார் இல்லை. அப்போ அந்த பணம் தொடர்பில் இருந்தார். அந்த பணத்தை வச்சு படம் எடுக்கிறது, மற்ற இது பண்ணார், திரைத்துறையில் இது பண்ணார். அப்போ அமீர் அதில் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வராது. பிஎம்எல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை எங்கெங்கே முதலீடு பண்ணுறாங்க, அதோட தொடர்புள்ள உள்ளவர்கள் அவர்கள் எல்லோருமே அந்த சட்டத்துக்கீழே கொண்டு வருவாங்க. அவங்கள சாட்சிகளாக சேர்ப்பாங்க, கைதும் பண்ணுவாங்க. சாட்சிகளாக வச்சுருக்கலாம், கைதும் பண்ணலாம். குற்றத்தில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் பிஎம்எல் ஆக்டில் தெரிந்தே அந்த பணம் ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட்டை வேறு வழிகளில் அதை முதலீடுகளை மாற்றி அதை வெள்ளையாக்குகிற வேலை, மணி லாண்டரி வேலை செய்யும் பொழுது அதில் சம்மந்தப்பட்டவங்களும் கைது செய்யப்படுவார்கள். அந்த மாதிரி ஒருவேளை இந்த வழக்கில் இந்த இதுகளில் தான் அவர் தேடுறாங்க, ரத்தீஷ்ங்கிறவர். ஆமாம், அவர் வீட்டை சீல் வச்சான்றாங்க, அது உறுதிப்படுத்தப்படவில்லை. பட் ஆனால் அவர் வீட்டில் இன்றைக்கி சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு. சோதனைக்கு போயிருக்காங்க, வீடு பூட்டின்னு தான் சோதனை பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் இருக்கணும், குடும்ப சம்மந்தப்பட்ட யாராவது இருக்கணும், இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பஞ்சநாமாவில் சைன் வாங்கணும்ல. இப்போ நான் இங்கே வந்து சோதனை பண்ணுறேன், செல்ஃபோனு, இந்த லேப்டாப்பு, சிஸ்டம் இதெல்லாம் எடுக்கிறேன்னா அதுக்குரிய யாராவது ஒருத்தர் உறவினரோ ஏதோ ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டை பஞ்சநாமா எழுதி சைன் வாங்கணும். அதனால் நீங்கள் போயிட்டு நாளைக்கு முக்கியமான ஆதாரம் எடுத்திருக்கீங்க, நான் வீட்டிலே இல்லைங்க, அவங்க பூந்து இவங்களே ஆதாரத்தை வச்சுட்டு எடுத்தேன்னு சொல்கிறாங்கலாம் கொண்டு போகலாம். ஓகே, எடுத்ததுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அதனால் அது பண்ண மாட்டாங்க. வேணா சீல் வைக்கலாம். ஏன்னா யாரும் வந்து பண்ணாங்க. இவர் வீட்டு ஜாபர் சாதி வீட்டை சீல் வச்சாங்க, ஒரு வீட்டை அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்துதானா இது வரைக்கும் தெரில. ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பொய் கதைகள், புனை கதைகள் தான். எனக்கு என்னன்னு இருக்குமே, இது ஒன்று. அப்போது இன்னொரு சாமி இன்னைக்கு பேசியிருக்காரு, இது அப்படியே வந்துடும். இன்னொன்று ஆகாஷ் தயாரிப்பாளர், அவர் யாருன்னு பார்த்தா ஒரு வகையில் மூக்காமுத்து பேத்தி கட்டினவர், கெவின் கேர் அந்த இதுன்னு. இன்னொரு வகையில் பார்த்தா அன்பில் மகேஷ்க்கு இந்த வாலாடி நெருக்கமானவர், உறவினர். ஓகே, இப்படியும் வருது, இப்படியும் வருது. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நெல்சன் கூட இருந்தவர். அப்புறம் அப்படி பார்த்தா திடீர் தயாரிப்பாளராகி எல்லாம் பெரிய படம் தான். இட்லி கடை வரப்போகுது போல், தனுஷ், அது பராசக்தி, அப்புறம் டான் பிக்சர்ஸ். ஓகே, இவர் டான்னா DAW1. ஆமாம், ஆனால் டான்னா நீங்கள் DON நினச்சிக்காதீங்க, DAWN தான் சொல்கிறேன், விடியல். ஆமாம். அதனால் இன்னொரு இது வந்து சிம்பு வச்சு ஒரு படம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியிலேயே என்னடா அவர் திடீர்னு வந்தார், படமாக எடுத்து தள்ளுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது வந்து இவர்களோட ஏதோ இந்த பணம் ஃப்ளோ ஆகிருக்குது இவர்கிட்ட அப்படின்றது. இல்லாட்டி ஏன் இடி இவங்கள்ட்ட போகுது? டாஸ்மாகோட பணம் இப்படிக்கா போய் இந்த திரைத்துறையில் வந்து விழுந்துருக்கு. இப்படி ஃப்ளோ ஆகி எப்படி ஜாபர் சாதிக்கு பணம் திரைத்துறைக்கு வந்ததோ அந்த மாதிரி வந்ததோ. ஓகே, இல்லாட்டி சம்மந்தம் இல்லாமலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போ வந்திருக்கு. பயமுறுத்துறதுக்காக பண்ணுறாங்களோ, நெருக்கடிக்கு உள்ளாகணும், பயமுறுத்தணும். பொதுவாக எதிர்கட்சிகள் சொல்கிறது இந்த வேலை. ஒன்று தப்பாக பண்ணால் அவங்க அங்கே போய் நிரூபிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டு எனக்கு என்ன அப்படி பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த ஆளுங்கற்ற அரசில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் பிடிச்சி பண்ணுறவெல்லாம் பண்ணணும். இதுவும் திமுக வந்து ஆனால் கோர்ட்டுக்கு போய் தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வெற்றின்னு எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு எழுதுகிற மாதிரி ஊடகங்களும் இருக்குது. நம்ம அடுத்து ஜனாதிபதி இது கூட பேசலாம், முர்மு பேத்து எனக்கு என்னன்ற மாதிரி பண்ணுறது, ஊடகங்கள் பண்ணுறதும் பார்க்குறோம். ஐயோ அரசியலமைப்பையே கையில் எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு. அதனால் வந்து யோசிப்பாங்க இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற
சீனியர் கவுன்சில்லாம் கூப்பிட்டு வந்து வாதாட வைக்கிறதுலாம் இருக்குல்ல. அதனால் கொஞ்சம் யோசிப்பாங்க, முறையாக தான் பண்ணணும், மாட்டக்கூடாது அப்படின்னு. அந்த அடிப்படையில் இதில் ஏதோ ஒரு வகையில் இவர் சம்மந்தப்படாமலாம் இவர் வீட்டுக்கெல்லாம் ரைடு சும்மாலாம் பண்ண மாட்டாங்க, இடி போவாங்க, சம்மந்தம் தான் ரைடு போவாங்க. அதனால் அந்த வகையில் அவர் ஆகாஷ்ன்ற ஒரு இது, அப்புறம் எஸ்என்ஜே, இந்த மாதிரி ஒரு 10 இடம் இன்றைக்கி ரைடு போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது இப்போ திடீர்னு முத்துசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை, இது வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி இடி இது மீறி பண்ணுது, நீதிமன்றம்லாம் கண்டிச்சிருக்குது. எங்கே நீதிமன்றம் கண்டிச்சது? எஸ்எம் சுப்ரமணியன் கண்டிச்சாரா? நீங்கள் தான் அதை முறைகேடானது, முறையற்றது அப்படி இப்படின்னு போனீங்க. நீதிமன்றம் அதை ஒன்றும் பெருசாக பார்க்கலையே. பொதுவாக இது மாதிரி விஷயங்களுக்கு முதலமைச்சரே ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் தானே, ஏன் முத்துசாமி ரியாக்ட் கூட்டி போயிருந்தார்ல, அதனால லேட்டாக ரியாக்ட் பண்ணிடுவார். அவர் வந்து ஜனாதிபதிகிட்ட சண்டை போடுறாருல, அவர் ரேஞ்சு கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால் இந்த ரேஞ்சுக்கு துறை அமைச்சரை விட்ட துறை அமைச்சர் தான் அவர் எப்பா என்னை விட்டுருங்கப்பா, நான் சம்மந்தம் இல்லைப்பான்னாலும் அறிக்கை விடுங்க, நீங்கள் தான் துறை அமைச்சர்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை விட வைக்கிறாங்க. அதில் கடைசி வரியை தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன போட்டிருக்கேன், இந்த நடவடிக்கைகள் எதிராக தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொண்டு நமது அலுவலர்களுடன் தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒன்று சொல்கிறாரு. பல அமலாக்கத்துறை வழக்குகளில் மாண்புமை உச்சநீதிமன்றம் விதித்துள்ள வழிமுறைகளை தொடர்ந்து மீறி இவ்வாறு அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இவங்க கோர்ட்லேயே கூட கொண்டு போய் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது பொதுவாக அப்படி தானே, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் சொல்லுவாங்க. கெஜ்ரிவால்லேருந்து எல்லாம் தான் சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் தானே உங்களுக்கு இறுதி. நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சி தான். நீதிமன்றத்துக்கு தேவையான இதை கொடுக்கும்பொழுது அதுக்கேற்ற நடவடிக்கை தான் நீதிமன்றம் எடுக்குது. இவர் கெஜ்ரிவால் நான் யோகியம் பரம யோகியன்னாரு, சர்டிஃபிகேட் என்ஓசி வாங்கிட்டு வந்தார் அண்ணா சார்கிட்டேருந்து. நான் நீதிமன்றம் எதை பார்த்துச்சு, நீ மதுபான வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டில் தான் மீட்டிங்கே நடந்தது, கோவாவில் அது அந்த பணம் கோவா தேர்தலில் செலவு பண்ணது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ட்டு தான் தூக்கி உள்ளே வச்சாங்க. ஜாமீன் தான் கொடுத்தாங்க, மெரிட்டில் கொடுக்கல. செந்தில் பாலாஜிக்கு என்ன சொன்னாங்க, மெரிட்டில் ஒன்றும் கொடுக்கலையே. ஆர்டிகல் 21 பிரகாரம் மனிதாபிமானம் கூட கிடையாது. அடிப்படை உரிமை ஒரு மனிதனை தொடர்ந்து தடுத்து வைக்கக்கூடாது. ஒரு நீண்ட காலம் வழக்கு விசாரணை இன்னும் பல ஆண்டுகள் போகின்றதாக அதுவரை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் அவனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதனால் வந்து உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறதுனா அது இப்போ கூட கண்டிச்சாங்க ஒரு விஷயத்துக்கு. அது வேறு விவகாரங்களுக்கு. ஈடியும் இப்போ எனக்கு என்னென்னு கட்டவெழுத்து விட்டால் அதுவும் தாறுமாறாக போகும்ல. அப்பப்போ வந்து இல்லை, அது வந்து பாஜகவுடைய ஏவல் துறையாக தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற விமர்சனம் தானே வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். காங்கிரஸ் இருக்கும்போது இல்லை காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கும்போது திமுக கிட்ட பண்ணாங்களா இல்லையா? அதான் சொல்கிறேன். இல்லை, அலையன்ஸ்லேயே இருந்தாங்க, அலையன்ஸில் இருக்கும்போதே திமுக கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தன்னாட்சி அமைப்பாக இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லைன்றாங்க. தன்னாட்சி அமைப்பு மன்னாட்சி அமைப்புலாம் கிடையாது. காங்கிரஸுக்கு பெரிய சிக்கல். காங்கிரஸை மீறி 2G வழக்கு வந்தது. பிரதமர் என்ன சொன்னார், நான்லாம் கையெழுத்து போனாலாம் ஒத்துக்கலைன்ற மாதிரி தான் சொன்னார். இவங்க பிரதமர் ஒத்துக்கிட்டாரெலாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அதெல்லாம் மீறி நெருக்கடி வரும்போது தான் 2G வழக்கில் சிபிஐ வந்து இது பண்ணுது. அதெல்லாம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சு. அதனால் நீங்கள் நான் சொல்ல வர்றது அது இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. இடி இந்த மாதிரி எடுக்கிறாங்கப்பா, இது சாட்சி இல்லாமல் பண்ண மாட்டாங்கப்பா, இதில் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதை தாண்டி எதிர்க்கட்சிகள் இப்போ திமுகவோ யாரோ ஒருத்தவங்க அரசியல் பழிவாங்கலும் இருக்குது அப்படிங்கிற கூற்றை நீங்கள் முழுமையாக ஏற்கல, இல்லை ஏற்கவே இல்லையா? ஏற்கவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி பண்ணணுன்னா நீங்கள் 35 மினிஸ்டர்கிட்டையும் வரணும், முக்கியமான மினிஸ்டர்கிட்டையும் வரணும், ஏன் உதயநிதிட்டே வரணும். ஏன் வரல? அதிமுக யாருமே பண்ணலையா? அதிமுக மேலே யாரும் வரல? அதில் அதுக்குள்ளே அரசியல் இருக்கும். நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, இடி இருக்குது, இடி வந்து நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை பாஜகவுக்கு ஏற்ற ஆட்கள், இப்போ அதிமுகவில் இடி நடவடிக்கை எடுக்கக்கூடியது யாரும் ஆட்கள் இருந்தாலும் நாங்கள் தள்ளி வைப்போம். ஆனால் பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் இல்லை. அது அடுத்து திமுகவில் அப்படி வராங்கன்னா, ஒன்றுமே தப்பே பண்ணாத ஆள் மேலே பண்ணாங்கன்னா வெஞ்சன்ஸ், புரியுதா? ஆனால் ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குது, நீங்கள் இடி வர்றதுக்கான சகல விஷயங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது எப்படி பழிவாங்கல் நடவடிக்கை ஆகும்? என் மேலே மட்டும் எடுக்கிறீங்க, அவர் விட்டுறீங்களே. அது நான் அவர் திருடிருக்கா, நீங்களும் திருடிருக்கீங்களே. நாங்கள் யாரை பிடிக்கணும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, டிராஃபிக் போலீஸ் பிடிப்பார், ஹெல்மெட்டில் சார்னா சார் எங்கே வேலை செய்கிறா சார், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 15,000 ரூபா சம்பளத்தில் வேலை செய்கிறேன், ஏன் ஹெல்மெட்டு போடல, அது இல்லைன்னு ஒரு சொல்கிறோன்னு நிற்பார். யார்? மீடியா சார். அப்படியா? எங்கே சார்? இது பழைய தலைமுறை சார். ரைட்டு, போங்க சார். என்ன சார் அவன் மேலே நடவடிக்கை ஆகணும்னா அது அவர் தீர்மானிப்பார். அநியாயம்தான், அந்த மாதிரி தான். அதனால் வந்து மணி ஒரு தடவை சொன்னார், மூத்த பத்திரிகையாளர்,
உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் தப்புன்றீங்களா? நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கான இதுவாக பண்ணீங்க நீங்கள்? நடவடிக்கை எடுக்கக்கூடிய தப்பை தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கிற தப்பை பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுத்தால் பழி வாங்கன்னு சொன்னால் இடம் நியாயம். நீங்கள் யோக்கியவார்களாக இருந்தால் உங்ககிட்டயே அவங்க வர முடியாது. ஓகே, முத்துசாமியே இருக்கார், இன்றைக்கி அவர் அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஏதாவது வந்திருக்குதா? அந்த மாதிரி பல அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வராது. ஏன்னா அவங்க கரெக்டாக இருந்துட்டு போயிடுவாங்க. தப்பு பண்ணால் அதில் நீங்கள் மாட்டுறீங்க, மாட்டிக்கிட்டே நீங்கள் சவால்லாம் விட்டுக்கிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்போ சொல்கிறீங்களே காங்கிரஸ் காலத்தில் இந்த வேலையை பண்ணலையான்னு கேட்குறேன். பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகளுக்கு. அப்போ இடியை விட சிபிஐ பெரிய இதுவாக சிபிஐ ஏவி விடுவாங்க, எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்குதுன்னு செய்யுது. எல்லா மத்திய அரசும் அவர்களுக்கு எதிரான இந்த வேலையெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. இதில் நம்ம சொல்ல வர்றது நம்ம பத்திரிகையாளர்கள் நமக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல, அது விமர்சனம் தான். ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இடி நடவடிக்கையில் இருக்கிற உண்மைத்தன்மை ஏதாவது அத்துமீறல் இருந்தால் இதை தான் நம்ம பேச முடியும். அதை தாண்டி நம்மளும் இது அத்துமீறல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. இதில் நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க துறை சார்ந்த அமைச்சர் பதில் கொடுத்துருக்கிறாருப்பா, அவர் சிஎம் கொடுக்கல. ஆனால் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ எப்பயுமே டாக்டர் திருமா ஏதாவது ஒன்று பேசுவார், சண்முகம் தொடர் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, இதில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ரஜினி முருகன் ஒரு படத்தில் பாயிண்ட் ஒருத்தர் வச்சு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2021 தூக்கி இப்படி வச்சுட்டு உக்காந்தவங்க தான் எப்போ எடுப்பாங்கன்னா கவர்னர் மேட்ரு தான் வந்துச்சுன்னா குயமுறைன்னு கற்றுவாங்க. மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டியாக டம்முக்குன்னு உட்காந்துக்குவாங்க. வேறு ஏதாவது வேங்க வயலா அப்படியே உட்காந்துக்குவாங்க. வேறு ஏதாவது கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனையாக அப்படியே உட்காந்துக்குவாங்க. பொள்ளாச்சியா டப்புன்னு வந்துட்டு குயமுறைன்னு கற்றுவாங்க. அதில் இப்போ திருமாவளவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நிறுத்துங்கயா, சும்மா 2 பேரும் தான் தப்பு பண்ணிக்கிறீங்க. நீ யோகியன்னு பேசுகிறீங்க, யாரும் யோகியம் கிடையாது, நீதி கிடச்சிருக்கு, அவ்வளோதான், சும்மா இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதாரம் எடுத்துட்டாங்க. அதாவது எந்த கட்சியும் இது சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்றாரு. சரிதானே, அது நியாயம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அதிகாரியை பாதுகாக்கிற வேலை இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, அண்ணா நகர் சிறுமி மேட்டரில், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லலாம் எல்லாத்துலேயும் அண்ணாகிறார் பாருங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி அந்த எஃப்ஐஆர் போட்டதில் நீங்கள் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் வார்த்தைகள் இருந்தது. இதை ஒரு உயரதிகாரி பார்த்து இந்த எஃப்ஐஆரை பண்ணியிருக்கணும், பண்ணலை. அந்த பெண்ணை பற்றி எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? அப்புறம் ஒருத்தர் தான் இதில் சம்மந்தப்பட்டவர்னு எப்படி கமிஷனரே சொல்லலாம்? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீதிமன்றமே கண்டிக்குது. சிறுமி வழக்கில் இதில் விசாரணையே சரிவர நடக்கலை, நான் சிபிஐக்கு மாற்றுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை மாற்றினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? குற்றவாளியே தான் தண்டிக்க போகுது, சிபிஐ விசாரித்து தண்டிக்க போகுது. குற்றவாளினா உங்கள் வீட்டு பிள்ளையா இல்லை யாரும் அமைச்சருடைய பையனா? ஏன் முந்திக்கிட்டு போய் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்குறீங்க? எவ்வளோ பணம் செலவழிச்சு தடை மூட்டை கொடுத்தாங்களா அவங்க? அதுக்கும் மேலே 7 ஐபிஎஸ்ஸை போட்டு அவங்க தமிழ்நாட்டிலே சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாதுன்னா எவ்வளோ கேவலம். போட்டு ஒரு எஸ்ஐடி போடுறாங்க. இன்னொரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை எஸ்ஐடி போடுறாரு, நீதிமன்றம் போடுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் இவர்கள் பாயிண்ட் ஒட்டுன்னு இருந்தாங்க. இவங்க நீதி நேர்மை நியாயம் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இதை அதிமுக கண்டித்தது, அண்ணாமலை கண்டித்தாங்க. பொள்ளாச்சி விவகாரத்தில் பாண்டியராஜன் ஒரு டிஎஸ்பி எஸ்பி அவர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தையே சொன்னார். அப்போதைய நீதிபதி கிருபாகரன் கடுமையாக கண்டித்தார் இந்த விவகாரத்தை. இன்னொரு விவகாரத்தில் மறுபடியும் அந்த இதெல்லாம் வெளியிட்டதுக்கு ஃபைனே போட்டார். அவருக்கே டிஎஸ்பிக்கு? அவருக்கு இல்லை, அரசு அரசாணை வெளியிடுறேன்னு அந்த அடையாளத்தெல்லாம் வெளியிட்டாங்க, அதுக்கு ஃபைன் போட்டார். இன்னொன்று அந்த டிஎஸ்பி யாருன்னா ஏற்கனவே டிஎஸ்பியாக இருக்கும்போது டாஸ்மார்க் போராட்டத்தில் ஒரு போராடுற பெண்ணை ஓங்கி அறைவார். அது அப்படியே அந்த ஃபோட்டோ கிட்ட எல்லாம் வலைதளத்தில் இதாச்சு. அவரை பாதுகாக்கத்தானே செஞ்சீங்க, நடவடிக்கை எடுக்கலையா? திமுக நடவடிக்கை அதிமுக ஆட்சியில் அல்ல, அதிமுக விட்டுட்டாங்க, திமுக எடுக்கலான்னு கேட்குறேன். இருங்க வரேன், அதான் சொல்கிறேன். எடுக்கல, அவருக்கு எஸ்பி ப்ரமோஷன் கொடுத்தீங்க. அவர் தான் அந்த வழக்கில் ஐஓ தப்பாக பண்ணாருன்னா அப்புறம் அந்த வழக்கு பிரச்சனை ஆனோன்னா சிபிஐக்கு இவர் மாற்றி விட்டார். இவர் பண்ண நல்ல வேலையில் அது ஒன்று. அதிமுக பண்ணுச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நீங்கள் பாதுகாத்தீங்க எல்லாம். இவங்க என்ன பண்ணாங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூட மாட்டேன்னு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அமைஞ்சது. அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்தால் விட மாட்டாங்க. அறிக்கை வந்தப்போ பொட்டிகளை வச்சு போட்டுனீங்க. அதை மீறி ஒரு பத்திரிகையில் தான் வெளியில் வந்தோன்னா நடவடிக்கை எடுக்கிறேன்னு கீழ் லெவல் அதிகாரி மட்டும் இன்ஸ்பெக்டரு இந்த டிஆர்ஓ கீழே இருக்கிறவங்க மட்டும் எடுத்தீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருமே எடுக்கல. அப்போ இந்த 2 ஆட்சியுமே போலீஸ்னு வந்துட்டா, இவர்கள் ஆட்சின்னு வந்துட்டா பாதுகாக்கிற வேலையை தான் எப்பவுமே செய்வாங்க. அதிகாரிகளை பாதுகாக்கிற வேலை தான் பண்ணுவாங்க. அதனால தான் இவர் கடுப்பாகி, ஏன்னா காவல்துறையோட அடிக்கடி பிரச்சனை ஆகுறது விடுதலை சித்தியிலும் ஒன்றும் இல்லை.
அப்போ என்ன யோகிச்சுருந்தீங்களா? 2 பேரும் யோகியம் கிடையாது, நிறுத்துங்க. அவங்களை யாருக்கும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு இது கிடையாதுன்னு. பல்வீர் சிங் என்ன ஆச்சு? வல்ல பிடிங்க அவ்வளோ சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ கொண்டு போய் எஸ்பிஐ மாடியாக வச்சுட்டாங்க. அவ்வளோதானே. லாக்அப் டெத் சொன்ன சாத்தான்குளம், ஐயோ சாத்தான்குளம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் காரணமாகி தான் ஆட்சி பிடிச்சிங்க. இங்கே வந்தோடனே சென்னையில் ஒரு லாக்அப் டெத்து, இட்லி சாப்பிட்டு வாந்தி எடுத்தாருன்னீங்க. 2 நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து 13 இடங்களில் காயம், அதனால் ஏற்பட்ட மரணம்ன்ற மாதிரி. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் 2 பேருமே அதிகாரம்னு வந்துடுச்சுன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய அத்துமீறலை கண்டுக்காம விடுறது, குற்றங்களை மறைக்கிற வேலை பண்ணுறது. பொள்ளாச்சி விவகாரமே எவ்வளோ நடந்தது. அதுக்கு பிறகு தான் அது ஒரே ஒரு புண்ணியம் கட்டிக்கிட்டு டைரெக்டாக அவரை எதுக்கையா தொல்லை போங்க ஐபிஎஸ் விசாரிச்சிங்கன்னா கையை தூக்கிட்டாரு. முறையாக விசாரணை வந்தேன். இவர் என்ன சொன்னார்? நான் 2019 சொன்னேன், இதை வந்து நான் வந்தால் விசாரிப்பேன். நீங்கள் என்ன விசாரிச்சிங்க? சிபிஐ சயின்டிஃபிக் எவிடன்ஸு அந்த சாட்சிகளை பாதுகாத்து, அந்த பெண் குழந்தைகளை இன் கேமராவில் வச்சு பாதுகாத்து, சாட்சிகளை பிறல் சாட்சியாகாமல் பார்த்து, முக்கியமாக இந்த வழக்கில் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸை கொண்டு வந்து வச்சு அதன் மூலியமாக தான் வழக்கை தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போனாங்க. நீதிமன்றம் அதை கரெக்டாக விசாரித்து அதை ஏற்றுக்கிட்டு தண்டனை கொடுத்துருக்கு. இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன இதில் பெருமை சொல்லுங்க இருக்குது. ஆனால் குசாம் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு. கனிமொழியும் அதே தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்போது இதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்கன்றீங்களா? இதுக்கப்புறமா கூட இடி மேட்டரில் எதுக்கு இப்போ கொடுக்க சொல்லணும்ல, தப்பு ரைட்டு சொல்லணும்ல, அதான் சொல்கிறாங்களா? இப்போன்னு இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து, இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்ததுலேருந்து பல விஷயங்களில் இவங்க வாய் திறந்துருக்காங்களா? குறிப்பாக மார்க்சிஸ்டுகள் அண்டு விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க? வாயை திறந்து இல்லையா? போருக்கு முதல்ல ஒரு பேரணி போனால் அவரால் தான் போர் நினைச்சுன்ற அளவுக்கு முத்தரசன் பேசுகிறாரு. ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகளாக இருக்காங்க. இவ்வளோ தான் இவங்க நிலைமை. இவர்கள் அம்பலப்பட்டு போய் நாளைக்கு இவர்களுடைய தனித்தன்மையை இழந்துட்டாங்க. நீங்கள் கூட்டணிக்காக தான் கட்சி, தேர்தல் உடன்பாடு முடிஞ்ச உடனே நீங்கள் மக்களுக்காக தான் நிற்கணும். அந்தந்த கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மையை விட்டுட்டு டிஎம்கேவுடைய பார்ட்டு அப்படி போனதுனால இப்போ என்ன ஆகிடுச்சு? 7 வருஷமாக அதை சொன்னார் இவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மாநாட்டில் என்ன சொன்னார்னா ஒத்துக்கிட்டார். நாங்கள் வந்து எப்போவுமே நம்ம வந்து தொகுதி பங்கீடு தான், நம்ம தேர்தல் முடிஞ்சோன்னா நம்ம வேலையை நம்ம மக்களுக்கான பணிகளில் இறங்கிடுவோம். ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை தான் 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியிலேயே நம்ம இருக்கிறோம், கூட்டணினே நம்ம போகிறோம். இதுதான் நமக்கு வந்து சிக்கல். நம்ம இப்படி ஆகிட்டோம். யார்? கேபி சொல்கிறார். கேபி நான் கீழே நான் சொல்கிறேன், இவரே சொல்லிக்கிறார். சொல்லிட்டு அடிச்சு துரத்தி விட்டாங்க கிளம்பிட்டு. சண்முகம் வந்தவொன்னே திமுக நிலையில் நாங்கள் இல்லை, மக்கள் போராட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோன்னாரு. அங்கேருந்து பிரகாஷ் காரட் வந்தார், தமிழக மைதானம் வேணும்னாரு. என்ன பேசினுறாரு? கே பாலகிருஷ்ணன் எப்படி இருந்தார், இவருன்னு எப்படிங்கிறாரு அப்படின்னாங்க. முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். அவரும் துண்டத்தை வாயில் வச்சுக்கிறாரு, பாயிண்ட் ஓட்டன்னு உட்காந்துக்கிறாங்க. அப்போ இது என்னென்னா இவர்களுக்கான போராட்டன்றது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் சிபிஎம்னா போராட்டம் நடந்துச்சு, ஏதாவது அறிக்கை வந்துச்சு? இல்லை, கண்டித்து அறிக்கை விட்டாங்க. பட் ஆனால் போராட்டம், அதாவது போராட்டம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளில் முடிக்கக்கூடிய வேலைகளில் பண்ணலாம். எங்கேயோ எதுவோ அப்படியா? அதிமுக ஆட்சியில் அப்படி தான் பண்ணீங்களா? குற்றவாளி அரசியல் சார்ந்தோன்னா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். அறிக்கையெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி தெரியலையே. எஸ்எஃப்ஐ தான் போயா அப்படின்ட்டு போய் போராடிச்சு. நீங்கள் உட்காந்து நாங்கள் பெஞ்ச் தேய்ச்சிட்ருங்க, நாங்களாம் அப்படி இருக்க முடியாது, நாங்கள் எஸ்எஃப்ஐயை கட்டணும் அப்படின்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் எஸ்எஃப்ஐ மட்டும் போராட்டம் நடத்துச்சு. அதனால் இவர்கள் எல்லாருமே இதுதான். இப்போ இடி விஷயத்தில் இந்த விவகாரங்கள் இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த இது அடுத்து யாரை குறி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்து எங்கே நோக்கி நகரம் இது எப்படி போகும் அப்படின்னா, இந்த திரைத்துறை வந்து வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள். இந்த பொதுவாக இடி எடுக்கிற அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த பணம் எவ்வளோ பணம் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு கணக்கெடுப்பாங்க, எந்தெந்த வகையில் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு எடுப்பாங்க, அதற்கான ஆதாரங்கள் எடுப்பார்கள். அந்த பணம் வந்து எப்படி மணி லாண்டரி பண்ணுறதுக்கான வேலை எப்படிலாம் போகுது அப்படின்றத கணக்கிடுவாங்க. அப்புறம் அந்த பணம் யார் யார் கைக்கெல்லாம் போச்சு, யாரெல்லாம் இதில் உப குற்றவாளிகளாக இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் விசாரணை நீளும். அதனால் யார்கிட்ட போகும் யார்கிட்ட வரணும்லாம் தெரியாது. அவர்கள் கிட்ட பல மாத்திரைகள் இருக்கிறது, எடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன மாத்திரைன்னு தெரியாது, மயக்க மாத்திரையா சைனைடா என்னான்னு. அதனால் இவர்கள் எது மாட்டிச்சுன்னு தெரியாது. இப்போ விசாகன் 2 நாள் என்ன சொல்லியிருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? தெரியலையே. பெரிய குழப்பம். இப்போ சங்கீதா அடுத்து அந்த அம்மா
சங்கீதாங்கிறவங்க ஒரு துணை மேலாளர் பொது மேலாளர் என்னமோ ஓகே அந்த அம்மா, இன்னொரு ஒரு அதிகாரி, மொத்தம் 3 பேர்ல முக்கிய ஆமாம் அதிகாரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த 3 பேர்கிட்ட வருவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா நிதித்துறை தான் இது ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அங்கேயும் கைகள் நீளும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கே போகும், எது வரைக்கும் போகும்ன்றது தெரியாது. அதற்கு முன்னாடி இவர்கள் இங்கே தான் வீரெல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே தான் டெல்லியிலலாம் இவங்க வேறு லெவல். அப்போ அந்த மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன், ஈடி ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணுது. நீங்கள் இதுக்கு பிறகு என்னென்ன ஆதாரங்களை மறைக்க முடியும், அழிக்க முடியும்லாம் இது பண்ணுவாங்கல்ல. ஏன்னா இப்போ இன்னொன்று கூட சொன்னாங்க, டிவிஎஸ்சியில் ஃபைல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர்களை அழிப்பதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு ஒருத்தர் பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டு. அது ஒரு முக்கியமானது. இந்த மூல வழக்கு இருந்தால் தானே நீ வருவ. மூல வழக்கே இல்லாமல் பண்ணிட்டா அது பண்ண முடியுமாண்ணா? ஆக்சுவலி ஸ்டேட் கவர்மெண்ட்டு வெர்சஸ் இது தானே அந்த இல்லை நடந்து அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐஓ How can you delete those FIRs ன்னு கேட்குறேன். ஐஓ யாரு? ஐஓ வந்து ஓகே லஞ்ச ஒழிப்புத்துறை. ஓகே ஓகே. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து இதில் நான் விசாரித்தேன், இதில் ஒன்றும் இல்லை, அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன்னு க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஈடிலாம் போய் கேட்க முடியாதா? ஈடி அந்த இதை பேஸ் பண்ணி வேணால் வரலாம். ஆனால் இங்கே கேஸே இப்போ இவருக்கு பண்ணாங்கல்ல, நான் எல்லாருக்கும் துட்டு கொடுத்துட்டேன், அதனால் இந்த வழக்கை முடிக்க செந்தில் பாலாஜி முடித்த உடனே என்னாச்சு, முன்னொரு மனு போடுறாரு. இவங்க தேவையில்லாமல் எங்கள் பின்னாடியே வந்துனுக்குறாங்க, என்னன்னு பாருங்கன்றாங்க. ஏன்பா போகிறேன்? இல்லைங்க அந்த வழக்கு தான் இல்லையே. சரிங்க நான் வரேங்கன்னு ஈடி கிளம்பிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் போட்டப்போ இதில் எப்படி விட்டீங்க ஐயா, வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டோம், கொடுக்கல் வாங்கல் தானே ஐயா, முடிச்சிட்டோம். அதனால் அது அப்படி வராது. அது 2 தனிநபர் ஒரு நிதி நிறுவனம் எதானா ஓகே. இது அரசு வேலை சம்மந்தப்பட்டது, அரசு ஊழியர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது வந்து 13B லஞ்ச ஒழிப்புத்துறைகளில் விசாரிக்கணும். அவரும் ஒரு சுப்பிரமணியம், அந்த ஜட்ஜும் முராரி சுப்பிரமணியன் நினைக்கிறேன். ஓகே. அதனால் இந்த வழக்கு அப்படி தான் விசாரிக்கணும். அப்படி விசாரிங்க. வழக்கு மறுபடியும் உயிரை கொடு, எனக்கு உயிரை கொடுத்தாரு. பல்பு எரிஞ்சோடனே ஐயா யார்ப்பா நீ? ஈடிங்க ஐயா. என்ன விஷயம்? ஐயா அந்த வழக்கு உயிர் வந்துச்சு, நானும் தாராளமாக அவ்வளோதான் ஜாயின் பண்ணினாங்க. அதில் தான் தூக்கி இவர் உள்ள வச்சது பிஎம்எல் ஆக்ட். இந்த விஷயங்கள்லாம் இவங்க அதுக்கான வாதங்கள் வேறு கொண்டு போகிறாங்க. கேஜெட்ஸை இவர்கள் ஆல்ட்ரு பண்ணாங்க, அதில் டேம்பர் பண்ணாங்க, அது இதுன்னு. ஏன்பா கேஜெட்ஸே எங்கள்கிட்ட கிடையாதுப்பா, அதுவே உங்களுடைய சிசிபி கொடுத்தது தான் நாங்கள் வச்சு அந்த ஆதாரத்தில் தான் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் அதில் எப்படி டேம்பர் பண்ண முடியும்? அப்படி பண்ணோன்னா உங்களுடைய விசாரணை அமைப்பு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அது ஒரு நீளமான ஒரு விசாரணைன்னு வச்சிங்களேன். இது நாளாகலாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1000 சாட்சியை கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. இன்னும் ரொம்ப நாள் ஆகட்டும். அவ்வளோதான். அது எனக்கு என்னன்னு இழுக்கும். 1000 சாட்சிகளும் விசாரணை நடந்து முடிஞ்சு அது அந்த இதில் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து அது முடியணும். அதுக்கப்புறம் இவர்களுடைய இதை பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான கேள்வின்னா, நீங்கள் வந்து விசாரித்து இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க, சிறப்பு நீதிமன்றம் மூல வழக்கில் அவர் நிரபராதின்னு வந்துட்டா, அப்போ இது என்ன அப்படின்னு ஓகா கேட்டார். அதனால் இது இந்த மாதிரி சிக்கல்களை தான் இவர்கள் பயன்படுத்தும். ஓகே. அப்போ இந்த டிவிஎஸ்சி இல்லை எஃப்ஐஆர்ஸ் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறது உண்மைதானா? பண்ணுவாங்களா? அப்படி டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறது உண்மையா? ஏன்னா ஒருத்தர் அது சந்தேக தடுப்பில் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. சந்தேக தடுப்பெல்லாம் போட முடியாது. கோர்ட் எப்படி எடுத்துக்கும்? அப்போது ஏதோ ஒரு விஷயம் கோர்ட்டு அதில் சமாதானம் பண்ணுது, கோர்ட்டு அதை ஏற்றுக்குது, சமாதானம் ஆகுது அதில். அப்போ கோர்ட்டு வந்து என்ன பண்ணுது, இது என்ன, இதுக்கு பதில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டும் டிவிஎஸ்சி இந்த எஃப்ஐஆர் நிலை என்ன, நீங்கள் முன்ன மாதிரி அமுக்கபிளாக அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ எஃப்ஐஆர் நிலை என்னன்னு கேட்டால், நீங்கள் நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாகிறீங்க. அப்போ மில்லார் 41 எஃப்ஐஆர் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறோம், இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா அப்போ நீதிமன்றம் அதை கேள்வி எழுப்புகிற இடத்துக்கு வந்துடுது. ஓகே. பொதுவாக எஃப்ஐஆர் இது பண்ணால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த விசாரணை நீதிமன்றத்தில் தான் இதாகும், உயர்நீதிமன்றம் தலையிடாது. ஆனால் இதில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்ததுனால அதுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்போது இதில் சந்தேகம் வருது, எஃப்ஐஆர் சட்டவிரோதமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதில் முகாந்திரம் இருந்தும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் சந்தேகப்பட்டுச்சுன்னா இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஆர்டர் போடலாம். அப்படியே ஆர்டர் போட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை டிவிஎஸ்சியோ உச்சநீதிமன்றம் போய் அது வழக்கு சிபிஐ விசாரிக்க வேணாம், நாங்களே விசாரிக்கிறோம், அப்படி தான் கொண்டு வர முடியும். அப்போ அந்த வழக்கு கண்காணிப்புக்கு வந்துடும் எப்போவுமே. ஓகே ஓகே ஓகே. இவங்களே அந்த அழிக்க முடியாது, நாளைக்கு அதை குவாஷ் பண்ண முடியாது. அப்போ இவர்களே ஒரு வம்பை இழுத்து அது நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போ அந்த வழக்கில் தான் இவங்க வர்றாங்கன்றது இதாகிடுது. இவங்க சட்டவிரோதமாக வருகிறார்கள், அரசியல் பழிவாங்கன்றாங்கல்ல, இவங்கள்ட்ட இல்லாத சட்ட வல்லுநர்களா?
இவங்கள்ட்டையும் இருக்கிறாங்க, வாடகைக்கும் எடுக்கிறாங்க. வாடகை எடுக்கிறதுலாம் யார்? முகுல் ரோத்தகி, விக்ரம்ஜி, இன்னொருத்தர் யார், சௌத்ரி ஜி, இவங்கலாம் வந்து இடி வழக்குக்குன்னு பிறந்தவங்க. எல்லாரும் இடி வழக்கு எடுத்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. ரொம்ப அனுபவமாக இருக்கணும். அப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் மேலே நீதிபதியை குழம்பிடுவார். அந்தளவுலாம் பாயிண்ட்ஸ் எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி 2 நாள் டைம் எடுத்து நீ யோசிச்சுட்டு என்னப்பா நீ என்னையே குழப்புற, இப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்ற அளவுக்கு குழப்பி போடுவாங்க. புரியுது. அப்படிப்பட்ட ஆட்களை வாடகைக்கு எடுத்துலாம் பண்ணுறக்கூடிய ஆட்கள் இவங்க வந்துட்டு அநியாயம் நடக்குது அப்படின்னா ப்ரெடிகேட்டட் ஆஃபென்ஸ் இல்லாமல் இடி ரைடு வந்தால் விட்டுருவாங்களா அவங்க? ஸோ இந்த விவகாரம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நெருக்கடியை கொடுத்துருக்கிறதா? கடுமையான நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இது இவங்களுக்கு என்ன லாபம்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், முக்கியமான மீடியாக்கள் வந்து இந்த விஷயத்தை அலசுறது கிடையாது. நீங்கள் இப்போ ஏடிஎம்கேல இந்த மாதிரி நடந்ததுன்னா அலசுன்னு இந்த அரிசியை வீட்டில் நம்ம அம்மாக்கள்லாம் அலசுவாங்க, அலசி கல் மண் எல்லாம் பிரித்து எடுத்துருவாங்க. ஆனால் இதுனா நேற்று எடுக்க வேண்டியது தான். ஆனால் நேற்று பாமக விஷயம் ஐயோ அது வந்து பயங்கரமான விஷயம். அதனால் இது எடுக்கலை. அதுக்கு முந்தானது பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மேட்ரு பெரிய விஷயம், அதனால் இது எடுக்கலை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது யாராவது தடுக்கி விழுந்த கான்ஸ்டபிள் மண்டை விழுந்ததா, ஏன் அங்கே தடுக்கி விழுந்தார், கல் இருந்ததாலா கட்டை இருந்ததாலா, இப்படிலாம் விவாதம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கும் பசிக்குமில்ல. அதனால் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா சமூக ஊடகங்கள் மற்றவர்கள் இதில் இது சமூக ஊடகங்கள் என்ன பிரச்சனைனா, ஆளாளுக்கு எனக்கு என்னென்னு பேய் கதை. இடி வந்து இடியில் என்ன விசாரணை, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அந்த விசாரணைக்குள்ளே என்ன வாதம் நடந்தது, இந்த மாதிரி யாருமே இது பண்ணுறதில்ல. இந்த விஷயமே ரொம்ப பேருக்கு தெரியாது. 41 எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணது, அந்த சிபிஐ விசாரணைக்கு வந்தது, அதை வந்து எடுத்து இப்போ ஜிஆர் சாமிநாதன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது, இதெல்லாம் கூட யாருக்குமே ரொம்ப பேருக்கு தெரியாது. கோர்ட்டு இந்த பீட்டு பார்க்குறவங்க அவங்க லைட்டாக ட்வீட் பண்ணுறாங்க, இதை போட்டுறாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி இல்லை அது சம்மந்தமான இதை இது பண்ணுறது அந்த ஏற்பாடெலாம் இல்லவே இல்லை. அப்படியே கடந்து போயிடுது. அதனால தான் பல வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் செய்தி ஆகிறது இல்லை. நான்லாம் வெப்சைட்டில் இருந்தப்போ நீதிமன்ற வழக்குகளுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பேன். என்னுடைய செய்தியில் அதிகமாக நீதிமன்ற வழக்குகள் தோண்டி எடுத்து போட்டு அது சம்மந்தமாக யாரையாவது கேட்டு போடுவேன். அந்த மாதிரி ஏற்பாடு இல்லை. நான் க்ரைம் பார்க்குறேன்னா நான் 2-10 நீங்கள் சேனல்கள்லாம் நீங்களாம் ரொம்ப பாவம் எனக்கு உண்மையை கேட்டால். ஏன்னா ஒரு செய்திக்காக நீங்கள் அலையிறது, மெனக்கிடுறது, அதற்கான உழைப்பு, படிக்கிறது, கேட்குறது, இதெல்லாம் நான் ரொம்ப பேர்கிட்ட பார்க்குறேன். ஆனால் செய்தி சேனல்களில் எப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய பருப்பு சட்டியாக இருந்தாலும் அவர் வருவார், வந்துட்டு அந்த நேரத்துக்கு ஏஜென்சி செய்தி வந்து அதை 4 அடி அடிச்சுட்டு போட்டு, அது தப்பு இருந்தால் கூட ரொம்ப தெனாவட்டாக இது பண்ணுறது, அப்படி போடுறது, போயிடுறது. நல்ல சம்பளம், இவ்வளோதான் ஷிஃப்ட்டு. அந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சுன்னா நீ யாரோ நான் யாரோ, செய்தி எனக்கு என்ன இருக்குது, இல்லைங்க கொலை வந்துச்சு 2-10 ஷிஃப்ட்டுக்காரன் தான் அதுக்கு, நான் கிடையாது. சும்மாவது நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம், ஒரு என்ன கொலை நடந்துருதா, என் ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு, நீ வந்து இது பண்ண ஜூல் செக்ஷன் சொல்லுவாங்கல்ல போலீஸ், இது ஃபாரஸ்ட்டுக்கு வருது சார். இது வந்து தாலுகா வரைக்கும். இது ஒரு மலையாள படம் வந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒரு போனோம் ஆற்றுல கிடக்கும், அது எந்த ஜூல் ஆற்றுக்கு அந்த சைடு ஒரு ஜூல் செக்ஷன், இந்த சைடு வருது, அதை வச்சு தான் கதையை. ஓகே, என்னென்னவோ தள்ளி விட்டு பார்ப்பானுங்க, ஆனால் அது வந்துடும் இந்த சைடு. காலையில் பார்த்தா இவன் இதில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இது, அந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டருங்களாம் மேதைகள் இவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. நல்லா ஜாலியாக லீவு போடுறது, சுற்றுறது. 2-10 டியூட்டியா, அதுக்குள்ளே ஏதாவது இருந்தால் சொல்லு. 2 மணிக்கு மேலே நான் சாதாரண மனிதன், நான் திரும்பி பார்ப்பேன். அதோடு மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்து உக்காந்த அப்புறம் தான் பார்ப்பேன். நான் அதில் அப்டேட்டாக கூட இருக்க மாட்டேன். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. அதனால தான் பல விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ ஊடகங்களில் இடி ரைடு மேட்ரு வராததே திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ளஸ். பல விதமான கருத்துக்கள் குறித்து, அரசு நிகழ்வு குறித்து பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.